Phrasal verbs அப்படின்னா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் phrasal verbs பற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ phrasal verbs talking about priorities and making decisions. Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn it together English fluency program. Capshine ஓட English கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so phrasal verbsனா என்ன? Phrasal verbs is a combination of verb, adverb, verb, preposition. இதெல்லாம் உங்களுக்கு small examples of phrasal verbs. Phrasal verbனா இதோட literal meaning கிடையாது. Look up, look after அப்படின்னா நான் look upஓ look afterஓ அப்படின்னு சொல்ல. இதுக்கான அர்த்தங்கள் வேற வேற. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது making decisions and priorities. இந்த விஷயத்துக்கு சார்ந்த phrasal verbs பார்க்க போகிறோம். First என்னன்னு பார்க்கலாம், the bottom line. The bottom line என்ன? Conclusion என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம the bottom line is that she cannot join this company. Simple. So the bottom line example பார்க்கலாம். The bottom line is that a great majority of our kids are not building social skills because they are addicted to technology. So end conclusion என்ன? அதுதான் bottom line. நெக்ஸ்ட் on the back burner. On the back burnerனா இப்போ இந்த விஷயத்த நான் செய்யலை, நான் அது லேட்டராக பண்ணுறேன், இப்போ செதுக்கி இது என்னோட செகண்ட் ப்ரையாரிட்டி ஆர் இட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது on the back burner. For example, with news of a more aggressive strain running rampant, my travel plans have once again been put on the back burner. Story of all of our lives, correct? So this is back burner. On the back burner na இப்போ நான் செய்யலை, அப்புறம் பார்த்துக்கலான்றது தான் பேக் பர்னர். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ கம் டு இட். அதாவது அது நடக்க போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிராஸ் த பிரிட்ஜ் வென் யூ கம் டு இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூ கான்ட் மேக் மீ டாக் டு யூ, நோ பட் த போலீஸ் கேன். I'll cross that bridge when I come to it. அப்படின்னா அதை நடக்க போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இந்த phrasal verbோட அர்த்தம். In two minds. Literal meaning actually இதுதான். அதாவது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் in two minds. So for example, I'm in two minds about dessert. I really love cake but I'm supposed to be on a diet. Again, story of our lives. இது நம்ம எல்லாருக்குமே dessert பிடிக்கும், பட் டயட்டுன்னு வரப்போது மேபி இதை எடுத்துக்கூடாது ஆர் சுகர் இஸ் நாட் வெரி குட் அப்படின்னு நம்மளுக்கு திடீர்னு ஒரு பல்ப் எரியும். அப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் நாட் அ டெசர்ட் பர்சன், உங்களுக்கு அப்போ தான் இந்த விஷயம்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. ஸோ தட் இஸ் இன் டூ மைண்ட்ஸ். ஸோ நாட் ஜஸ்ட் இன் ரிலேஷன் டு டெசர்ட், எனிதிங். டூ மைண்ட்ஸ்னால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது டூ மைண்ட்ஸ். கட் டு தி சேஸ். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கட் டு தி சேஸ் அப்படின்னா என்ன? இந்த சுற்றி வளைச்சு எங்கேயோ போய் நீங்கள் முடிக்கிறீங்க, சட்டு போட்டுன்னு என்ன சொல்ல வந்தீங்களோ அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கட் டு தி சேஸ். ஸோ ஐ கட் டு தி சேஸ், I'm just not that into you. அப்படின்னா I am not very fond of you or I don't really want to be with you அப்படின்னு அர்த்தம். So that is cut to the chase. Okay, so cutting to the chase, நம்ம capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணோன்னா நம்மளுக்கு 30-day ஃப்ரீ ட்ரையல் நம்மளுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்கு. இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இன்னும் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த 30-day ஃப்ரீ ட்ரையல் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ கிரேட். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த லைவ் கிளாஸஸ், டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் ஃபீட்பேக், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ உடனே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், பிளேட் பை தி இயர். நிறையா பேர் இந்த விஷயம் பண்ணுவோம், ஆனால் ஒத்துக்க மாட்டோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். வேர் வில் வி ஸ்டே இன் ஹிமாச்சல்? ஓ, ஐம் நாட் ஷியோர் yet. we'll have to play it by ear. அப்படின்னா என்ன? அது விங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அது பார்த்துக்கலாம்டா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அங்கே போய் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல பண்ணுறது தான் play it by the ear. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் sit on the fence. பேசிக்காக கேட் ஆன் த வால்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான். ஒரு டெசிஷனை இந்த சைடும் எடுக்காமல் இந்த சைடும் எடுக்காமல் நடுவில் நின்றுட்டு வெயிட் பண்ணி நம்ம டிலே பண்ணுறது சிட் ஆன் த ஃபென்ஸ். ஹீஸ் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ், ஹீஸ் நாட் மேட் எ டெசிஷன் அப்படின்னு we have heard. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, which do you prefer, chocolate cake or tiramisu? You can't sit on the fence and say you like both equally. ஏதாவது ஒன்று நீங்கள் டெசிஷன் எடுத்தே ஆகணும், பட் நீங்கள் நடுவில் இருக்கீங்க, இதுவும்
இதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு டெசிஷனை டிலே பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் ஹேர்ஸ். ஸ்ப்ளிட் ஹேர்ஸ்னால் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக முடிய பொழிச்சு இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் பே த ஹோல் பில் மை செல்ஃப், ஐ ஹேட் ஸ்ப்ளிட்டிங் ஹேர்ஸ் அபவுட் த சார்ஜஸ். ஸோ அந்த தலையை பிடிச்சிட்டு வர அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஸ்ப்ளிட் ஹேர்ஸோட ஃப்ரேசல் வேர்போட மீனிங். ஸ்டிக் டு யுவர் கன்ஸ், அதாவது நீங்கள் பிலீவ் பண்ண ஆர் நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த டெசிஷனை நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணி இருக்கிறது தான் ஸ்டிக் டு யுவர் கன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், an important thing to remember when being a dog parent is to stick to your guns about what is and isn't allowed despite your dog's protest. இப்போ உங்கள் வீட்டிலே வந்து ஒரு டாகோ இல்லை கேட்டோ இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அப்படியே ரொம்ப க்யூட்டாக நீங்கள் சாப்பிட்ற எல்லா விஷயமும் வேணும்னு உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த டைமில் எக்ஸ்ட்ரா க்யூட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது பண்ணால் அந்த மூஞ்சி வந்து அப்படியே சேடாக கண்ணெல்லாம் பெருசு பண்ணி காமிச்சா நம்மளே வந்து மனசு கஷ்டப்படுத்த ஐயோ பாவம் அப்படின்னு கொடுத்துருவான்னு. ஸோ ஆனால் அது கொடுக்க போது என்ன ஆகும், சில விஷயம் தே கான்ட் ஈட், சில விஷயம் தே கேன் ஈட். ஸோ சாப்பிடக்கூடாத அந்த விஷயத்த நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்போம் இல்லையா. ஸோ தட் இஸ் பேசிக்லி ஸ்டிக்கிங் டு யுவர் கன்ஸ். இது வந்து கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கேட்ஸாக இருக்கட்டும், ஐ ஸ்டிக் டு மை கன், நோனா நோ, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து தெர் இஸ் நோ டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஸ்டிக் டு யுவர் கன்ஸ். த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், ஆனால் அதுக்கு இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். ஸோ பேசிக்காக த கம்பெனி கெட்ஸ் அபவுட் 2000 கம்ப்ளைண்ட்ஸ் எவ்ரி இயர் அண்ட் தட்ஸ் ஜஸ்ட் த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். அதாவது இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றது தான் வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். ஏன்னா ஐஸ்பர்க் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து இவ்வளோ யூனோ ஐஸ்பர்கோட அந்த பேலன்ஸ் ஆஃப் வாட் எவர் இஸ் அண்டர் த வாட்டர். ஸோ அது நம்மளுக்கு கண்ணில் தெரியாது, பிகாஸ் தண்ணிக்கு கீழே இருக்கும். ஸோ டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் தெரியும், இன்னும் நிறையா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 day ஃப்ரீ ட்ரையல் வெயிட் பண்ணிட்டுருக்கு. உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.